ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். iQoo உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் iQoo 10 Pro இப்போ TENNA சர்டிஃபிகேஷன் சைட்டில் சர்டிஃபிகேஷனுக்காக லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த iQoo 10 Pro அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் அடுத்து என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. iQoo உடைய ப்ரீவியஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் iQoo 9 Pro இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சக்ஸஸ்னு சொல்லலாம். ஈவன் அந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக இருந்த OnePlus மாதிரியான பிராண்டுக்கு எல்லாமே டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு இந்த iQoo 9 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு. ஸோ அதனுடைய சக்ஸஸிவாக தான் இந்த iQoo 10 Pro வருது அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஃப்ளாக்ஷிப் லவர்ஸ்க்கு மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லீக்ஸ் படி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இமேஜஸ் இப்போதைக்கு ரிவீல் ஆயிருக்கு. அந்த இமேஜஸை பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் டியூவல் டோன் பேட்டர்னில் தான் பேக் சைட் டிசைன் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. மேலே கேமரா செக்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஏரியா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்லையும், பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னில் அண்ட் டிசைனும் ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டர்னில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த டிசைன் இந்த லுக்கை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதுலேயும் கலர் ஆப்ஷன் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலருக்கான ஆப்ஷன் ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற மாதிரியான இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் டிசைன் எனக்கு என்னமோ iQoo 9 Pro அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இப்போதைக்கு இந்த லீக்டு இமேஜஸை பார்க்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. iQoo 9 Pro மாதிரி ஒரு நல்ல சாலிடான ஒரு குவாலிட்டியில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இருக்கும். அப்படின்னாலும் மொபைலுடைய லுக்குன்னு பார்க்கும்போது எனக்கு பர்சனலி iQoo 9 Pro அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லுக் அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. மற்றபடி இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு வந்திருக்க லீக் படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.78 இன்ச்சஸில் QHD + ரெசல்யூஷனுக்கான 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இருக்க போகுது. அண்ட் LTPO டெக்னாலஜியில் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த AMOLED டிஸ்பிளே 10 பிட்கான AMOLED டிஸ்பிளேவா இருக்கும். அது கூட இதில் HDR10+ கான சப்போர்ட், டால்பி விஷனுக்கான சப்போர்ட் மாதிரியான இந்த டாப் மோஸ்ட் சப்போர்ட், டிஸ்பிளே சப்போர்ட் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். அது போக இதில் ரெஃப்ரெஷ் ரேட்டா 120 Hz இல்லைனா 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே நமக்கு ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளேவா இல்லாமல் கர்வ்டு டிஸ்பிளேவா தான் கொண்டு வர போறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது iQoo 10 Pro அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான டிஸ்பிளேவை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போறாங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4550 mAh கான டியூவல் செல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 200 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி 0 to 100% 12 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஃபாஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது போக வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்க போகுது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 50 வாட்ஸ் இல்லனா 65 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸ்னாப்டிராகனுடைய அந்த டாப்பர் எண்ட் ப்ராசஸரான ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாத நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதை தான் இதில் யூஸ் பண்ணவும் போகிறாங்க. பட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும். அது போக சப்போர்ட்டிவ்க்கு இன்னொரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், கடைசியாக ஒரு 14 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சார் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 சென்சார் பேக் சைடு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் இந்த பேக் சைட் கேமராவில் கிம்பிள் லெவல் ஸ்டெபிலைசேஷன் இதுக்கு முன்னாடி அவங்க iQoo 9 Proல கொடுத்துருந்தாங்களே அந்த கிம்பிள் லெவல் ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதுலயும் iQoo 9 Pro மாதிரி 16 மெகா பிக்சலுக்கான அதே சேம் செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. மற்றபடி கேமராவில் யூஸ் பண்ண போகிற சென்சார் டீடைல் என்ன அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. மற்றபடி மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் as usual அல்ட்ராசோனிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் இருக்க போகுது. டுவல் ஸ்பீக்கர் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட தான் அந்த ஒரு ஸ்பீக்கரும் இருக்கும். அது போக LPDDR5 UFS 3.1 ஸ்டோரேஜ் இது எல்லாமே காமனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் மொபைலில் ஹையர் ரேம் வேரியண்டாக 16 GB வரைக்கும் ரேம் வேரியண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் மொபைலுடைய பிரைசிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது அவங்க
அவங்களுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன், ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால மோஸ்ட்லி iQoo 9 Pro மாதிரி above 60K பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். அதனால iQoo கிட்ட இருந்து அடுத்து அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ இந்த iQoo 10 Proல இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த iQoo 10 Proக்காக வெயிட் பண்ணலாமா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய iQoo 9 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனையே சூஸ் பண்ணிடலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த iQoo 10 Pro பத்தி அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். iQoo 10 Pro பத்தி இனிஷியலா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸை கிளியரா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.